ஷேய் ஏப்பா பிரம்மா பேசுகிறப்பா டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டுக்கு எலுமிச்சம்பழம் கனி சேத்தூர் பத்திரப்பதிவுலேருந்து எரியுதார். புரிஞ்சுக்கப்பா, நீதிமான் எரியுதார். நீதிமான் கடவுள் எரியுதார். சிவனும் பார்வதியும் சேத்தூர் பத்திரப்பதிவு. தெக்குப்பாளையம் ராஜபாளையம், தெக்குப்பாளையம் ராஜபாளையம் தாலுகா விருதுநகர் மாவட்டம். புரியுதா? டெல்லியில் எரியுதார். இங்கேருந்து டெல்லி வரைக்கும் மும்பை வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் எரியுதார். பத்திரப்பதிவில் எரியுதார். பத்திரப்பதிவில் உட்காந்து நீதிமன்ற கோர்ட்டுக்கு எரியுதார். எல்லா கோர்ட்லேயும் இந்தியா நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் முக்கால் சத்தியம் கைலாசத்திலிருந்து தெக்குப்பாளையம் ராஜபாளையம் நீதிமன்ற கோர்ட்லேயும் எரிஞ்சிட்டார். சரியா? சில்லுவத்தூர் நீதிமன்றத்தில் எரிஞ்சிட்டார். மதுரை நீதிமன்றத்தில் எரிஞ்சிட்டார். சென்னை மெட்ராஸ் முழுவதும் எரிஞ்சிட்டார். இங்கிட்டு நெல்லை மாவட்டம், சிவகிரி எல்லா நீதிமன்றம், ஜங்கரகோவில். புரியுதா? அடுத்தாப்பில் திருநெல்வேலி, திருவனந்தபுரம் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே பூரா எரிஞ்சு போட்டார். எல்லாம் எரிஞ்சு வீச்சுன்னு போகுது எலுமிச்சம்பழம் கனி நீதிமன்றம் கோர்ட்டுக்கு. புரியுதா? அதே மாதிரி நீதிமன்றம் கோர்ட்டு எரிஞ்ச ஒன்று இங்கே பத்திரப்பதிவில் வீசி வருவான். பெரிய பெரிய முண்டுகள் பூரா வருவான். புரியுதா? கான்ட்ராக்ட் எடுத்தவன், கான்ட்ராக்ட் போட்டவன், பிளாட் அடிக்கிறது, புரோக்கர் மாதிரி இருப்பான். வாங்கி போட்டு பிளாட் அடிப்பான். எல்லாம் ஆக்கங்கட்ட கூவியை பூரா முன்னாடி உட்காந்துக்கோங்கப்பா. அந்த மாரியம்மன் கோயில் அது முடிஞ்சு போச்சு. அந்த ஸ்தலம், இதுக்கு பேர் ஸ்தலம். சேத்தூருக்கு பத்திரப்பதிவுக்கு முன்னாடி ஸ்தலம். அதெல்லாம் உள்ள கோயிலும் கிடையாது, சாமி கிடையாது. எல்லாம் முடிச்சிட்டாரு. பூரா கரு அறுத்துட்டாரு. இப்போ இவனுங்களாம் ஆடுதானுங்க, மானிட பிறவி ஆடட்டும் அப்படின்ட்டாரு. நீங்கள் என்ன செய்தியோ முன்னாடி உட்காந்துக்கோங்க எல்லாம். ஆமாம் நாயகி, எட்டநாட்டு சனீஸ்வரி, அடுத்து ஏமங்காலம் தூவன், அடுத்து பைரவர், கருப்பன், வீரபுத்திரன் எல்லாம், சின்ன பொண்ணோட்டக்காரன், பெரிய பொண்ணோட்டக்காரன், மாயாண்டி மாடம் எல்லாம் அனைத்தும் நின்றுக்கோங்க. சரியா? இங்கே எனக்கு முன்னாடி இவங்க நிற்பான். எங்கள் அண்ணன் முனியப்பன் நிற்பான். முனியாண்டி, நவநாத், இவனுங்க அண்ணன் தம்பி 9 பேர் இங்கே நிற்பானுங்க பத்திரப்பதிவுக்கு முன்னாடி. நாங்கள் 2 பேரும் சிம்மாசனத்தில் பத்திரப்பதிவு உள்ளே வாரான்ல ஆட்டிக்கிட்டு காலை 2 தோலில் தூக்கி போட்டு ஆனால் செம்ம அடி, செமத்தனமான அடி வாங்குவான். அப்பா, கண் பார்வையில் இவர் அண்ணன் ஈஸ்வரன் பார்வையில் நாங்கள் பார்க்குற மாதிரி எங்களுக்கே பயமாக இருக்குது. குட்டுப்புல அடி பிறக்கி பார்த்து எடுத்து அடிப்பார். நல்லா சிக்கலில் மாட்டுவான். புரியுதா? இதில் பத்திரப்பதிவு சேத்தூரில் எங்கெங்கே வரைக்கும் ஓடுதோ பரு முண்டுகள் பூரா கிடக்கு. தூக்கி போட்டு நசுக்கி எடுத்து போடுவார். அரசியல்வாதி, பலாரம், கோடி, அடுத்தாப்புல வட்டி கடை, வாரக்கடை, அப்போ பல ஐட்டங்கள்லாம் உள்ளே ஏறி வருது. பிடிச்சி பிணைஞ்சி எடுத்து போடுவார். முக்கால் சேத்தியம் இங்கே அடிக்க தமிழ்நாடு முழுவதும் பத்திரப்பதிவில் பூரா அடி தருமடி வானரப்படையிட்டு அடி வாங்குவான். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோப்பா. போட்டு ஆட்டிருங்க, போய் முன்னாடி உட்காந்துக்கோங்க. சரியா? உங்களுக்கு இடம் அங்கே தான். புரியுதாப்பா? காவல்துறை ஸ்டேஷன் இருக்கா சேத்தூர், அது எதிர்க்க புறமாக உட்காந்துக்கோங்க. அங்கே என்ன போது வருதுன்னு பார்த்துக்கோங்க. சரியா? அதெல்லாம் காவல்துறையெல்லாம் முடிச்சாச்சு. இவனா அரசியல்வாதி ஓட்டு முத்திரை வாங்கி, இவனா ஜனநாயகம் வச்சு பூரா பூமியை பாழாக்கி, இவனா ஒரு காவல்துறை அமைச்சு, இவனா நசுக்கி வச்சுட்டான். பிதிக்கி எடுத்து போடாமட்டார். இவனுங்களுக்கு எல்லாம் தெரியும். அரசியல்வாதிக்கு, காவல்துறைக்கும் தெரியும். வானரப்படை, கடவுளுடைய படை, உண்மையான படை. இது உள்ளே இறங்குனா காய அடிச்சிருவான், கசைக்கி விட்டுருவான்னு எல்லாம் தெரியும். தெரியாதில்ல? இப்போ இது எப்படி கொண்டு வரணும்னு அவர் பார்க்காரு கடவுள். இந்த பேரை சொல்லி முடிக்கணும். முக்கால் சேர்த்தியும் அரசியல்வாதியை போட்டாச்சுப்பா கணக்கு.